இது கல்யாண சீசன். 4 நாள்ல இது 3வது விசேஷம். இன்னைக்கு உன் மாமனார் பொண்ணோட சங்கீத்து. ஆனா உன்னால தலைய தூக்கவே முடியல. அப்போ குடும்ப குரூப்ல யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. ஹேங் ஓவர் ட்ரிஃப்ட் பையன் உன் அறைக்கு வர போகிறார். ரொம்ப வசதியா இருக்கே இல்லடா. ஒரு மருத்துவரா அந்த மெசேஜ்ல என்ன சொல்லப்படவில்லை என்னோட சொல்லட்டுமா? கல்யாண ஐவி ட்ரிப்ஸ் இப்ப புதிய ட்ரெண்ட். ஆமா, இந்த யோசனையில மக்கள் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள உயிரியல் மற்றும் அறிவியல் பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரியவில்லை. நான் டாக்டர் அகிலேஷ் காந்தி உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல வருகிறேன். ஹேங் ஓவர் கியூரா ஐவி ட்ரிப்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும். உண்மையிலே என்ன நடக்கிறது? ஹேங் ஓவர்ஸ் பற்றி யாரும் சொல்லாத உண்மை இது. அந்த தலைவலி, குமட்டல், லாரி மோதியது போன்ற உணர்வு அது வெறும் நீர்ச்சத்து குறைபாடு மட்டுமல்ல. உங்கள் உடல் ஒரு போர்க்களம் போல அழற்சிக்கு எதிராக போராடுகிறது. காய்ச்சலின் போது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் வெளியிடும் அதே ரசாயனங்களை இப்போதும் அது வெளியிடுகிறது. உண்மையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம லிவர் மதுபானத்தை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேகத்துல தான் சுத்தம் செய்யும். சுமார் ஒரு ட்ரிங்க்குக்கு 1 மணி நேரம் ஆகும். எந்த ஐவி ட்ரிப் இருந்தாலும் அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் உங்கள் லிவரை வேகமா வேலை செய்ய வைக்க முடியாது. இது பீக் டிராபிக்ல ஹார்ன் அடிப்பது மாதிரி தான். இது பயனுள்ளதாக தோன்றும், ஆனா அது செயல்முறையை வேகப்படுத்த போவதில்லை. உண்மை உங்களுக்கு தோன்ற அளவுக்கு எளிமையானது. ஹேங் ஓவருக்கு ஒரே மருந்து, நேரமோ மீட்பு காலத்துல நிறைய தூக்கமும் தான். அந்த மீட்பு நேரத்துல நான் செய்திகள்ல அடிக்கடி பாக்குறேன், கல்யாணங்கள்ல ஐவி பார் வைக்கிறார்கள் என்று. அப்போ எனக்கு ஒரே கேள்விதான் தோணும், இது பாதுகாப்பானதா? ஐவி பாக்ஸ் அது பொதுவாக பரவாயில்ல, அதை சுற்றியுள்ள அமைப்பு தான் எனக்கு பயமுறுத்துகிறது. கல்யாண ஐவி பார்ல உங்கள் நரம்பில் ஊசி வைக்கும் அந்த நபர் யார்? இதற்கு அவர்கள் பயிற்சி பெற்றவர்களா? மருத்துவ தகுதி இருக்கிறதா? அலர்ஜி ஏற்பட்டால் என்ன ஆகும்? உங்கள் ரத்தத்தில் காற்று புகுந்தால் என்ன ஆகும்? அங்கோ அவசர உதவி கிட்ட இருக்கிறதா? ஐவி ட்ரிப் வைக்கும் முன் அவர்கள் உங்கள் ரத்த அழுத்தத்தை கூட சரி பார்க்கிறாங்களா? நான் சொல்வது, மருத்துவமனைகளில் கூட ஐவி ட்ரிப் தொடர்பான சிக்கல்கள் மாதிரி நரம்பு வீக்கம் மற்றும் தோல் தொற்று என்பது அரிதல்ல. அப்படி ஒரு அவசர நிலை ஒரு ஹோட்டல் அறையிலோ ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது ஒரு பார்ட்டி டென்ட்லயும் நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இந்த ட்ரிங்குகள்ல சில வாந்தி தடுக்கும் மருந்துகள் போன்ற ரெசிபி மருந்துகளை கொண்டிருக்கின்றன. இதில் உள்ள ஆன்டாசிட்கள் உங்கள் இதய துடிப்பை பாதிக்கலாம் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் உங்கள் வயிற்றில் ரத்தப்போக்கை ஏற்படுத்தலாம். அவை ரெசிபி மருந்துகள் என அழைக்கப்படுகின்றன. மருத்துவர் பரிந்துரையின்றி, சோதனையின்றி இவை தரப்படக்கூடாது. அது கவனக்குறைவு, சுய பராமரிப்பு அல்ல. அந்த ஐவி ட்ரிப் போடுவதற்கு பதிலாக நீங்க உண்மையில் என்ன செய்யலாம்? எளிய தீர்வுகள் தான் பெரும்பாலும் சிறந்தவை. உதாரணத்துக்கு ORS தீர்வு. இது அதே வகை எலக்ட்ரோலைட்களை வழங்குகிறது, ஆனால் உங்க வயிறு மற்றும் குடல் வழியா உறிஞ்சப்படுகிறது. தேவையான இயற்கை எலக்ட்ரோலைட்கள் நிறைஞ்சுள்ள தேங்காய் எண்ணெய் உங்கள் உடலுக்கு உண்மையில் தேவைப்படும் பொட்டாசியம் மற்றும் எலக்ட்ரோலைட்கள் இதில் இருக்கின்றன. பழைய பாணி எலுமிச்சை சாறு சிறிது உப்புடன் அதுவும் வேலை செய்யும். முக்கியமா ஓய்வு மற்றும் தூக்கம், ஏனெனில் அது உங்களுக்கு அதிகம் தேவை. இந்த புரட்சிமிக்க ஹேங் ஓவர் தீர்வின் மொத்த செலவு 100 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கும். மற்றும் அந்த விலை உயர்ந்த ஐவி ட்ரிப்புடன் ஒப்பிடும்போது இதன் விளைவுகள் அதே மாதிரி அல்லது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதற்கு ஆதரவா போதுமான ஆராய்ச்சி உள்ளது. உங்களுக்காக ஒரு உயிர்காக்கும் அறிவுரையை சொல்லிக் கொள்கிறேன். யாராவது மிகவும் தூக்கமாக, குழப்பமாக, விசித்திரமாக மூச்சு விடுகிறார்கள், மார்பில் வலி இருக்கிறது என்றால், தீவிரமான மூச்சு திணறல் அல்லது மீண்டும் மீண்டும் வாந்தி எடுப்பது அல்லது வாந்தியில ரத்தம் இருந்தா அந்த ஐவி ட்ரிப்பை பதிவு செய்யாதீர்கள். அது மதுபான விஷம் அடைப்பு அல்லது அதை விட மிகவும் கடுமையான ஒன்றாக இருக்கலாம். உடனடியா அவசர சிகிச்சை மையத்திற்கு செல்லுங்க. இன்னொரு கடைசி விஷயம், பொறுப்புடன் குடியுங்கள், கல்யாணத்தை அனுபவியுங்க. ஆனா மீண்டும் சீராக வருவதில் புத்திசாலித்தனமா இருங்க. இந்த சேனல்ல முக்கியமான ஆரோக்கிய தலைப்புகளை, நடைமுறை அறிவுரைகளை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க.